நீங்க இந்த நிலைமையில் போய் யாரையாவது முட்டி சாக வைக்கிறதுக்காகவா? மது போதையில் காரில் வந்த நபர்களிடம் கேள்வி எழுப்பிய காவல்துறை. திமுக கொடியுடன் காரில் மது பாட்டில்களுடன் இருந்த நபர்கள். அதிர்ச்சியை ஏற்படுத்தும் செல்போன் வீடியோ காட்சிகள். கோவையில் அதிகரிக்கும் போதைப் பொருளை தடுக்கும் விதமாக காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இரவு நேரங்களில் போதையால் விபத்துகள் ஏற்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றன. மேலும் கல்லூரி மாணவர்களும் இளைஞர்களும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக அதை தடுக்கும் விதமாக மாநகர் முழுவதும் தீவிர கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காந்திபுரம் அடையார் ஆனந்தபவன் பின்புறம் உள்ள என்ஜிஎன் வீதியில் நேற்று இரவு வந்த சொகுசு காரில் இருந்த நபர்கள் மது போதையில் இருந்துள்ளனர். அவர்களை மறித்த காவல்துறையினர் காரை காவல் நிலையத்திற்கு எடுத்துச் செல்வதாக கூறி அவர்களை கீழே இறக்கி உள்ளனர். மேலும் அவர்களிடம் நீங்கள் இந்த நிலைமையில் போய் யாரையாவது முட்டி சாக வைக்கிறதற்காகவா என்று கேள்வி எழுப்பிய அவர்கள் ஆட்டோவில் செல்ல கூறி உள்ளனர். காரிலிருந்து இறங்கும் போது காருக்குள் மது பாட்டில்களும் இருந்துள்ளன. அங்கு நடப்பதை வீடியோ எடுத்துக் கொள்ளுமாறும் காரை முழுவதும் சோதனையிட உதவி ஆய்வாளர் கூறியுள்ளார். இதனை அப்பகுதியில் இருந்தவர்கள் செல்போனில் வீடியோ பதிவு செய்துள்ளனர். இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் இது குறித்து காவல்துறையினரிடம் கேட்கும் பொழுது அவர்கள் நேற்று இரவு அனுப்பி வைத்ததாகவும் ஆனால் வழக்கு எதுவும் பதிவு செய்யவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். சாதாரண நபர்கள் இதுபோன்று மது போதையில் வாகனங்கள் ஓட்டினால் தக்க நடவடிக்கை எடுக்கும் காவல்துறையினர் இவர்கள் கட்சி கொடியுடன் பிரபல ஆளும் கட்சி பிரமுகராக இருப்பதால் வழக்கு பதிவு செய்யவில்லையா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.